அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நிஃப்டி எந்த மாதிரி ஓப்பன் குடுத்தாங்க, எந்த மாதிரி ஓப்பனிங் டைரக்ஷன் அப் ட்ரெண்டுக்குள்ள டைரக்ஷன் பண்ணாங்க, அங்க டைரக்ஷன்ல இருந்து ஃபால் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சார்ட்ல விசிபிள் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்ங்க. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எனக்கு பிரீமியம் லெவல்ஸ் வச்சு எந்த மாதிரி டைரக்ஷன் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா 9:35 பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24,973 ரிஜெக்ஷன் ஆனாங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அதே லெவல்ஸ்க்கு நியரஸ்டா ரிஜெக்ஷன் ஆகாங்க. நியரஸ்டா ரவுண்ட் நம்பர் பார்க்கும்போது 25,000 ரிஜெக்ஷன் நடந்திருக்காங்க, ரிஜெக்ஷன் நடத்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பிரீமியம் லெவல்ஸ்ல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் பண்ணி ஃபாலோ ஆயிருக்காங்க அப்படின்னா ஒரு புட்டோட பிரீமியத்துல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது அந்த இடத்த விஷயம். அப்படிங்கிறது புட்டோட பிரீமியம் சப்போர்ட் பிரேக் பண்ணி டவுன்ஃபால் கொடுத்தாங்களா மட்டும்தான் இந்த பிரீமியம் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ், அதாவது ஸ்பாட் சார்ட்ங்கிற விஷயம் மேல போகும், அப்டர்னக்கான விஷயத்தை பண்ணும் அப்படிங்கறது நமக்கு பிரீமியத்துல பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா எடுத்த பிரீமியம் பாத்தீங்கன்னா 25,000 புட்டோட பிரீமியம் எடுத்திருக்கோம். நமக்கு இந்த புட்டோட பிரீமியத்துல எந்த மாதிரி லெவல்ஸ் ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு பார்க்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா புட்டோட பிரீமியம் பாத்தீங்கன்னா 25,000 புட்டோட பிரீமியம் எடுத்திருக்கோம். நமக்கு பாத்தீங்கன்னா 24,963 அந்த லெவல்ஸ்ல நமக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் நம்பரா பாத்தீங்கன்னா 25,000 புட் அப்படிங்கிற பிரீமியம் எடுத்திருக்கோம். அது பாத்தீங்கன்னா பிரீமியம் லெவல்ஸ்ல பாருங்க எந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா 245, 247 அந்த லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடத்திக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ்க்கு பிலோ பிரீமியம் போனா மட்டும்தான் நமக்கு பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ஸான 202 சப்போர்ட் லெவல்ஸ்க்கு பிரீமியம் போகும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் விஷயத்துலதான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பிரீமியம் சொல்லி கொடுத்துருக்கு, நமக்கு காட்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும். நமக்கு பாத்தீங்கன்னா அடுத்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ஸ்க்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டு ரெசிடென்ஸுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லயே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு இந்த 244 அப்படிங்கிற லெவல்ஸ், 247 லெவல்ஸ் அப்படிங்கறத புட்டோட பிரீமியம் பிரேக் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஃபர்தரா ஸ்பாட் சார்ட் அப்படிங்கறது அப் ட்ரெண்ட் போன விஷயத்துல மூவ் ஆகும் அப்படிங்கறது பார்க்க முடியும். நமக்கு திரும்ப பாருங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா லெவல்ஸ்ல நியரஸ்டா வந்திருக்காங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். நம்ம பாருங்க இல்ல 11 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்க்கு பிலோ வந்திருக்காங்க. வந்தாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கா இந்த லெவல்ஸ்க்கு அடுத்து மூவ் பண்றதுக்கு உண்டான விஷயத்த பண்ண முடியல நமக்கு. அப்படி இந்த இடத்துலயும் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்து ஏன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் பண்ணும் மார்க்கெட். அதான் எந்த இடத்த ரியாக்ட் பண்ணணும், எந்த டைமிங்க்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல டிசைட் பண்றாங்க நமக்கு எல்லாமே. நமக்கு இந்த மோர் தென் டைம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு ட்ராப் அந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்த ரியாக்ட் பண்றாங்க மோர் தென் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா திடீர்னு இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைப்பாங்க, அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க, அது அந்த ரெசிஸ்டன்ஸை மதிப்பாங்க, இந்த இடத்த ரிஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத மதிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு அப்டர் கூட விஷயத்து சடனா ஏதோ பிரேக் அவுட் கொடுத்து மேல போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நமக்கு இந்த இடத்த ரியாக்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிற விஷயத்த நமக்கு பிரீமியத்துல பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு இந்த லெவல்ஸ்ல இருந்து இவங்க எல்லாம் உடைப்பாங்களா இல்ல உடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த பிரீமியத்தோட மூமெண்டத்தை வச்சு ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க முடியும். நமக்கு காலோட பிரீமியம் பாத்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்லயே பாருங்க எல்லாமே எந்த மாதிரி ஓப்பன் கொடுத்தாங்க. நமக்கு 25,000 புட்டோட பிரீமியம் பாத்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு பார்க்க முடியும். நமக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் கொடுத்தாங்க. டவுன்ஃபால் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு புட்டோட பிரீமியம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து இந்த பிரீமியம் எங்க இருந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு பாத்தீங்கன்னா
25,000 பாத்தீங்கன்னா அந்த பிரீமியத்தோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 131 ரூபா வந்து அந்த பிரைஸோட க்ளோசிங் பிரைஸா இருந்துச்சு. நமக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ் இறங்கும்போது பார்த்தா இந்த பிரீமியம் பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 163 ரூபாய் அபோவ் வந்து மூவ் ஆனாங்க. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு அவங்க அந்த மார்னிங்லயே வந்து கேப் அப்ல வந்ததுனால சொல்றேன். நமக்கு வந்து எந்த லெவல்ஸ் தாண்டி தாண்டி போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அவங்க வந்து இந்த லெவல்ஸ் வந்து தாண்டி உடைச்சிட்டு போயிருக்காங்க. நமக்கு வந்து 202 வந்து உடைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா 245 லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிருக்காங்க. நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த லெவல்ஸ் வந்து எது வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா புட்டோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இங்கிருந்து மேல வந்து டாப்ல ஓபன் பண்ணிட்டு இந்த பிரைஸ் பாருங்க. இந்த லெவல்ஸ் வந்து தான் சப்போர்ட் எடுக்குது. திரும்ப வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் தாண்டி தான் மேல போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க க்ளோஸ் வச்சிருக்காங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு பிலோ வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ரெசிஸ்டன்ஸுக்கு பிலோ வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க நமக்கு வந்து மேல வந்து க்ளோஸ் வச்சாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டு நமக்கு வந்து அடுத்து வந்து ஒரு டவுனுங்கிற விஷயத்தை வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு வந்து பாருங்க ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க மோர் தென் டைம்ஸ். இந்த ஒரு டைம் ரிஜெக்ஷன் நடத்தி அடுத்த டைம் ரிஜெக்ஷன் நடத்தி அடுத்து பாருங்க நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ் வந்தாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்த வந்து ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா வந்து ஒரு லெவல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அது அடுத்தது ஃபோர்த் டைம்ஸ் 5th டைம்ஸ்லாம் வந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ட்ராப் வைப்பாங்க. இந்த இடத்த வந்து உள்ள வாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மார்க்கெட்டே வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எந்த இடத்த வந்து உள்ள வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்றது. ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த லெவல்ஸ் எல்லாம் மதிப்பாங்க அப்படிங்கிறது. எந்த லெவல்ஸை மதிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெவல்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு டிராப்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனால வந்து நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டத்தை வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த லெவல்ஸ் வந்து டேப் பண்ணி வந்து ரிஜெக்ஷன் நடந்தாங்க. அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அடுத்த டைம் வந்தாங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து அந்த இடத்துல இருந்து மூமெண்டம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து ஒரு டைம் மதிச்சாங்கன்னா அடுத்த டைம் மதிப்பாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல வந்து ரூலா இருக்கும். ஏன்னா வந்து அப்பதான் வந்து நமக்கு வந்து ஓகேடா இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து ஃபர்தரா வந்து செல்லப் பண்றது அந்த மாதிரி விஷயத்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த விஷயத்த தான் இந்த இடத்த வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கலாம் தெரியாது. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் பண்றத காட்டிலும் ரெண்டாவது வந்து ரியாக்ட் பண்றத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு டைரக்ஷனுக்கு வந்து டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம பாருங்க இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மூமெண்டம் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 247 இருந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து மூவ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து பார்க்க முடியும். நமக்கு வந்து மேஜரா வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசா வந்து மூவ்மெண்டம் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி போச்சு. அப்புக்கு உண்டான விஷயத்துல இருக்காங்க. இந்த கேப் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து நம்ம ஒரு சிலர் பார்க்கலாம். அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணிட்டு போனா மட்டும்தான் நமக்கு வந்து பிரீமியம் வந்து அப் ட்ரெண்ட் உண்டான விஷயத்துல மூவ் ஆகும். அதாவது காலோட பிரீமியம் அப்புக்கு மூவ் ஆகும். ஸ்பாட் சார்ட் வந்து இந்த லெவல்ஸ் வந்து உடைச்சிட்டு மேல போகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும். நமக்கு வந்து இதே விஷயம் பாருங்க நமக்கு வந்து அடுத்த லெவல்ஸ் பார்த்தா சஸ்டைன் ஆகிட்டு அப்படியே வந்து இதுக்கு மேலேயே வந்து சுத்திடும். அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு மேல வந்து பிரீமியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 361 அந்த லெவல்ஸ் வந்து இருக்கும். நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுவாங்களா இல்ல வந்து லெவல்ஸுக்கு போவாங்களா இந்த சப்போர்ட் வந்து உடைப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து இதுல வந்து கம்பைன் பண்ணி நமக்கு வந்து ஒரு காலோட பிரீமியம் எடுத்து கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது அந்த லெவல்ஸ்ல எப்படி மாதிரி மூவ்மெண்ட் இருக்கு, அங்க வந்து எந்த மாதிரி சப்போர்ட் உடைக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து காலில் போய் செக் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.